ஆத்திக்குடியில் மாமா பிரான்ஸ் இருக்கான்னு சொல்லலாம். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூட தெரியாத சர்ப்ரைஸ் தான் வந்து நாங்கள் உங்களை ஷாருக்காயின் வீட்டை நோக்கி பக்கத்தில் வந்து விட்டோம். சின்ன சிரிக்குது என்ற சக்கர புள்ளம். எங்க போறீங்க? என்ன பிடிக்கல அப்ப? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் அனுசியா. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்களுடைய வீட்டுக்கு கேட்டு வந்து நிற்கிறேன். நம்ம அப்போ வந்து பார்த்துப்பீங்க வந்து கடைசியாக வந்து வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோ போடுவாங்க. இந்த சேனலில் வந்து வீடியோ வந்து காணலன்னு சொல்லியிருப்பீங்க. அதான் வந்து ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு வந்து நிறைய பல காரணம் வந்திருக்கேன். நம்ம அப்போ அந்த பல காரணம் வந்து இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து தெரிய வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி தான் நான் நம்புகிறேன், அப்படி நினைக்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல, அப்படி இருக்கலாம்னு சொல்லிக்கொண்டு அப்போ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் வேலையால் வந்து நாங்கள் ஓடுபட்டு திரிஞ்சாங்க. நம்ம ஓடுபட்டு தெரிஞ்சாங்க. அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள்ட இடத்துல வந்து இப்போ கொஞ்சம் மழை வந்து விட்டு பெஞ்சு கொண்டு இருக்கேன். அப்போ இன்றைய தினம் வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்க வந்து என்னுடைய ஆத்திக்குட்டியை நேசிக்கிற நிறைய உள்ளவங்க வந்து இருக்காங்க. நம்ம நிறைய உள்ளவங்க இருக்காங்க. அப்போ ஆத்திக்குட்டியோட மாமா வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறான்னு கூட நான் சொல்லுவேன். ஆத்திக்குட்டியில் மாமா ஃப்ரான்ஸ் இருக்கான்னு சொல்லலாம். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆத்திக்குட்டியை நேசித்து ஆத்திக்குட்டிக்கு விருப்பமான ஒரு பெரிய பொருள் ஒன்று சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சொல்கிறேன், பார்க்குறக்கு ஒரு அளவாக இருந்தாலும் வந்து அது ஆத்திக்குட்டிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான பொருள்னு சொல்லலாமே. நம்ம முக்கியமான ஒரு பொருள், உண்மையிலே அந்த வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு பெரிய ஒரு பொருள் தானே. அத்தியாவசியமான ஒரு பெரிய ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலே வந்து எப்படி சொல்கிறேன், நாங்கள் கூட ஆத்திக்குட்டிக்கு வாங்கி கொடுக்கறதா இருந்தாங்க. அப்போ அவர் வந்து சொல்லியிருந்தார் வந்து, இல்லை எப்படியா இது வந்து தண்டை கையால் வந்து தண்டை காசால் வந்து தான் வந்து ஆத்திக்குட்டிக்கு வாங்கி கொடுக்கணும். ஆத்திக்குட்டி வந்து எப்படி சொல்ற, ஆத்திக்குட்டிக்கு தான் ஒரு மாமா மாதிரி, உண்மையில வந்து மாமா மாதிரி தானே நம்ம. அப்போ வந்து சொல்லியிருந்தா வந்து ஆத்திக்குட்டி வந்து நேசிச்சு ஆத்திக்குட்டிக்கு வந்து இப்போ சொன்னா நம்ம ஏரியா அந்த பொருளை வந்து ஆத்திக்குட்டியை பார்த்த கையோட வந்து ஆத்திக்குட்டி உடனே சாப்பிட கொடுக்குறேன் வந்து. அந்த இடத்துல வந்து ஆள் கூட அந்த எங்களை கூட வந்து இருக்க விடுது இல்லைன்னா அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து உண்மையில வந்து எப்படி சொல்றேன், நான் கூட நேச்சு பார்க்கல அந்த மாதிரி ஆத்திக்குட்டியில வந்து இவ்வளவு பாசம் வச்சு இவ்வளவு நேசம். உண்மையா சொல்ல அளவில்லை, உண்மையிலே அவ்வளவு ஒரு பாசம் அந்த அண்ணன். உண்மையில சொல்ல வார்த்தையில அவ்வளவு பாசம். சொல்ல போனா வேலையை போய்க்கலாம், ஆத்தின மூத்த காணாம ஒரு நாளும் போனதே இல்லை. அப்படித்தான் வந்து உண்மையில ஆத்திக்குட்டிய இந்த அண்ணாண்டில வந்து நிறைய பேர் வந்து நேசிக்கிறவங்க. ஆனா அதுலயும் வந்து ஒரு வித்தியாசமான பாசம். அப்படித்தான் வந்து எல்லாருமே வந்து ஆத்திக்குட்டி எங்க ஃபேமிலி வந்து எல்லாருமே வந்து நிறைய பாசம் வச்சு. ஆனால் ஆத்திக்குட்டியை நேசிக்கிறவர்கள் வந்து நிறைய இருக்காங்க. ஆனா அதுல வந்து இந்த அண்ணா கொஞ்சம் கூட என்று சொல்லலாம். ஆத்திக்குட்டி வந்து டைம் பாஸ் எல்லாம் வந்து நிறைய டைம் இனக்கட்டு வந்து ஆத்திக்குட்டியில கதைக்கிறேன் நம்ம. ஆனா ஆத்தியம் அப்படித்தானே, ஒருத்தரோடையும் கோல் கதைக்காது, ஒருத்தரோடையும் கதைக்காது போகாது. ஊருக்கு வீட்டுக்குள்ள யாரும் வந்தாலே சொந்தக்காரர் வந்தாலே கதைக்காது. ஆனா உண்மையிலே அது ஒரு கடவுள் சித்தம். அது அந்த டெய்லி ஆத்திக்குட்டியோட கதைச்சு அது ஒரு பரிச்சையா போட்டுது. மாமா மாமான்னு சொல்லி உண்மையா எனி டைம் போன் எடுத்தாலும் ஆத்திக்குட்டி காய்ச்சி கொண்டு இருக்கும். அப்படி பழகிட்டு இருக்கு எங்களோட வீட்டுக்காரோட பழைய மாதிரி ஆத்திக்குட்டிக்கு அப்படி ஒரு க்ளோஸா போகும். எப்படி சொல்ற, அவள் வந்து இப்ப வேலையை போக கூட அந்த அண்ணா வந்து ஆத்திக்குட்டியோட முகத்தை வந்து பார்த்துட்டு தான் வந்து போவாரு. அப்படிதான் அந்த அண்ணா நல்ல பாசம் வச்சுக்க. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பொருளை வந்து நான் போய் கடையில எடுத்து கொண்டு வந்து அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் மலையாள இருக்க வழியால வந்து கொஞ்சம் நித்திரியால நான் லேட் ஆகின வழியால வந்து எனக்கே தெரியாம ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். சர்ப்ரைஸ் வந்து எனக்கு கூட தெரியாத சர்ப்ரைஸ் தான் வந்து இது. ஏன்னா ஆத்திக்குட்டி வந்து நான் கூட நித்திரியால வந்து பார்க்க வந்து ஆத்திக்குட்டியின் சத்தம் வந்து கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. அப்ப நான் நின்றா ஒரு காலம் இப்படி சத்தம் போடாது, கொஞ்சம் சத்தம் சிரிப்பு புழுவாக்குறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இப்படி ஒரு பொருள் ஒன்று ஆத்தி கிடைச்சா வந்து தான் ஆத்திக்குட்டிகள் ஒரு சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி ஆயத்தமா தான் உள்ளுக்கு இருக்கிறேன். ஆயத்தமா தான் நான் இருக்குது. அப்ப வந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப இது என்ன பொருள்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அதை வந்து நாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாமே நம்ம. ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல்ல புதுசா பார்க்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் அமைஞ்சாலும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படி வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு பயணம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அந்த பயணம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய ஷாருக்கா விட்ட நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஷாருக்கா போராடுவோம் நாண்டி
போராடுவோம் போராடுவோம். என்னத்துக்கு? அரிசி மாக்கு. போராடுவோம் போராடுவோம் அரிசி மாக்கு போராடுவோம். ஐயோ எல்லாம் வருதுல்ல. எங்க என்ன தம்பி அழுது காணும் தம்பிக்குட்டி போராடும் பாரு போராடுவோம். அம்மா நடையப்பாங்க இஞ்சி எடுப்ப தம்பிக்குட்டி போராடுவோம் போராடுவோம். ஓகே ஆட்டை நோக்க இப்போ வீட்டை நோக்கி நாங்கள் போராடுறோம். மல்லாவி அக்கா வீட்டை நோக்கி போராடுறோம். என்ன போராடுவோம்? ரெண்டோட கத்தின வேணும் போகுது. போரா சாப்பிட விருந்து இது விருந்து போராடும் பாரு. நாங்கள் உங்களை ஷாருக்காயின் வீட்டை நோக்கி பக்கத்தில் வந்து விட்டோம். போராட்டத்தினால் ஷாருக்காயின் வீட்டை நோக்கி வந்து விட்டோம். நாங்கள் இப்போ வெயில் கொஞ்சம் சும்மா நாங்கள் இப்போ சித்தி விட்ட போய்க்கணும். என்ன வானத்தை பார்த்து நிற்கும் டிப்பர் வருதுங்களா உள்ளூருக்கு. இன்றைக்கு யூடியூப்ல வந்து உங்களை நடதான் வேணும் எங்களுக்கு. போராடும் பாரு போராடுவோம். அவன் கையில் அவன் கத்தி போட்டான் வச்சு சந்தில் வச்சு போராடுவோம் போராடும் பாரு போராடுவோம். உங்களுடைய வெற்றி கோல் நிறைவேறி விட்டது. போராடும் பாரு போராடுவோம். போராடும் பாரு போராடுவோம். சித்தியின் உடுப்பின் அழகை பாருங்க. நான் எதிர்பார்க்கல. போராடும் பாரு. என்ன பிடிக்கிறப்ப இப்போ பாதிக்க குட்டி பழம் வந்துட்டேன்னா தம்பி குட்டி ம் தம்பி குட்டின உடுப்பு எப்படி இருக்குன்னு அது வடிவா இருக்கு. என்ன குட்டின உடுப்பு வடிவா இருக்கும். தம்பி குட்டி எங்க போறீங்க? சின்ன சிரிக்குது ரெண்டு சக்கரை புள்ளம். தம்பி குட்டி எங்க போறீங்க? அது சொன்னா இப்போ நான் வந்து நான் போடுற கயசை வந்து பார்த்து கொண்டிருக்கேன். வேணா வானத்தை வந்து இங்கே அவங்க குட்டிமா வைப்பாங்க. குட்டிமான வெட்டி வைப்பாங்க. கொஞ்சம் அவங்க அப்ப மாடாங்கிற அதில் வாடி கட்டும் சப்பாத்தி ஊத்துப்படும் மண்ணுக்கு. அவள் சப்பாத்து காலை முடலா இப்போ வாங்குவா வாங்குவா. எங்கே லேஞ்சியே காணும் இங்கடா நம்ம இங்கே லேஞ்சி டிசைனே பாருங்க. சரி அப்போ வெள்ளக்கூடம் வேணாம்மா. நாங்களும் வந்து நாங்கள் முகத்தை கழிட்டல அவங்க வெறுத்து போட்டு லைட்டாக முகத்தை களி ரெடியா. சரி என்ன சரி என்ன ஓகே தம்பி குட்டி தெல்லக்குட்டி பாய் சொல்லுங்க. பாய் 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 பொக்குண்டு போய் என் தெல்லக்குட்டியே டெம்பு குட்டி டெம்பு குட்டி தம்பி குட்டி சத்தம் போனோம். அப்போ தான் ஆத்தி இருப்பாங்க. கோடி வாசங்கள் உனை வந்து சேர நீயாக மாறிடும் நேரம். பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் வந்து ஆத்திக்குட்டிக்கான பொருள் வந்து சிறியதா ஒரு பொருளா இருந்தாலும் பெரிய லெவல்ல ஒரு பாசம். பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஆத்திக்குட்டிக்கான பொருள் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதான் வந்து பாத்திப்பீங்க வந்து இப்ப ஆத்திக்குட்டின ஒவ்வொரு வயசு வரை வந்து ஆத்திக்குட்டிக்கான படிப்புக்கு தேவையான பொருள் நம்ம இப்ப தை மாசம் வந்து நேசரிக்கு போறா ஆரம்பமா. ஓ எப்படி சொல்ற அப்ப அப்படி எஞ்சாலுமாக என்ன இருட்டா இருக்கு. என்ன லைட் கரண்ட் ஆஃப் போயினால வீடு கொஞ்சம் பவர் கொடுவாங்க. அப்ப பாத்தீங்க சொன்ன மேலே வந்து என்னன்னு சொல்ற ஆத்திக்குட்டியை வந்து நேசிச்சு அந்த அண்ணன் அனுப்பின பொருள் வந்து இந்த ஒரு பொருள் தான். அதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பார்க்கறதுக்கு வந்து சின்னனா இருந்தாலும் வந்து ஆத்திக்குட்டின மன சந்தோஷம் வந்து பெருசுன்னு சொல்லலாம். நம்ம பெருசு அதோட இப்ப ஆத்தி வந்து பொம்மை குட்டி மருந்தளவுதான் அவருக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு மேசை தானே. ஓ பெரிய ஒரு மேசான். அப்ப இங்க பாத்தீங்க சொன்னா மேடம் வந்து படிச்சு கொண்டிருக்கு. அப்ப இந்த ஒரு மேசையும் இந்த ஒரு கதிரையும் வந்து ஆத்திக்குட்டியை வந்து அந்த அண்ணா நேசிச்சு கொடுத்தவா. இப்ப அந்த ஆளை வந்து பாருங்க எப்படி அந்த படிச்சு கொண்டிருக்கான்னு சொல்லிங்க. அதுக்கு என்ன செய்றீங்க? ஆனாலுங்களோ என்ன செய்றீங்க?
ஆள் வந்து எப்படி சொல்கிறோம் இப்போ வந்தோடனே வந்து தனக்கு பேனா கோப்பி வந்து கேட்டிருந்தா இப்போ அப்பா வந்து அவசரத்தால் வாங்கி கொண்ட வழியில் வந்து வாங்கினது முதல்ல அந்த ஏடுதோட கேட்க வாங்கினது இருக்குது புதுசோட இன்னும் 2 புதுசு வாங்கணும் வாங்கத்தான் மனு கட்டாயம் அப்போ என்ன குட்டிமா செய்கிறீங்க நான் காணொலி காட்டு கொஞ்சம் பாருங்க இப்போ இந்த வயசுலேருந்து சும்மா அழுத விளக்கிட்டா தான் வந்து அந்த பென்சில் பேனை வந்து கைப்படி மாற்றி குட்டிக்கணும் ஓ கைக்கு பரிசு இது வந்து அஸ்டின் ஒரு புத்தகத்தை வச்சு தான் தண்டை பாளைய எடுத்துக்கு வந்து எழுதுறாங்க ஆளுக்கு சரியான வக்கம்னு சொன்னா சும்மா கும்பம் வக்கம் வந்து ஓ கடும் வக்கம் வந்து அப்போ உண்மையில எப்படி சொல்றேன் இங்க பாருங்க இதுதான் வந்து அந்த அண்ணா வந்து ஆத்திக்குட்டியை நேசிச்சு எடுத்த பொருள் வந்து இந்த மேசை உண்டு அடுத்து வந்து அவா கேட்ட வந்து குட்டி காதல் என்று எடுத்து கொடுத்துருக்காரு உண்மையில இந்த ஒரு பெரிய சந்தோஷம் ஆத்தி சந்தோஷமா பிள்ளைக்கு வேப்ப மரத்துல செய்தோம் வேப்ப மரத்துல செய்தது நல்ல உரம் இன்னொரு சிஸ்டம் இருக்கு என்ன விளக்கம் ஓ அந்த சிஸ்டத்தை வந்து நீங்க துறங்கட எல்லாருக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க பாருங்க துறந்து இல்ல நான் அப்பா மேசை கொண்டு கண்ணா என்ன மேசை கொண்டாலும் இப்படி புணச்சல் வர்றது இல்லையே ஏன் இப்படி புணச்சல் வச்சிருக்கேன்னு பார்த்தா அப்பா சொல்லிட்டு இந்த பாருங்க அவங்க என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம் எடுத்துட்டார் பாத்தீங்களா இதுக்குள்ள வந்து ஓ அப்ப இது வந்து லாச்சி மாதிரி தான் இதுலயே வச்சு மேலால படிச்சுட்டு இதுக்குள்ளேயே வந்து கோப்பி பென்சில் பேசர் எல்லாத்தையும் இதுக்குள்ள வச்சு இப்படி மூடி விட்டா இதுக்குள்ள வந்து என்ன வச்சிருந்தா சொல்லுங்க அப்ப தண்டு உடுப்பெல்லாம் மடிச்சு கொண்டு வந்து தெரியாது அப்போ இதுக்குள்ள வந்து நாங்கள் வாணிஸ் எல்லாம் அடிக்கிறது இல்லை ஏற்கனவே அடித்த விடதான் இருக்குது அப்போ உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஆத்திக்குட்டியை வந்து உண்மையிலேயே எவ்வளோ தூரம் ஒரு சொந்த மாமா மாதிரி தானே நான் அப்படி எவ்வளோ தூரம் வந்து நேசிச்சுக்கிறாண்டே உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது அடுத்து இந்த ஆத்தி கொண்டு விட உடைக்கிறோம் அந்த அண்ணா தான் அப்போ அந்த பிள்ளைங்க வந்து டைப்பில் நேசரி போகுது அப்போ இது வந்து ஆத்திக்குட்டிக்கு ஒரு சந்தோஷமா இதில் வச்சு இந்த பிள்ளை வந்து இதில் படிக்கணும் கொள்ளணும்னு சொல்லி ஆத்தின் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் பார்த்து செய்து ஓ பாதி சொன்னா பாருங்க ஆத்திக்குட்டி எப்படிக்கான்னு சொல்லி ஆனால் அவள் சரியான வெக்கம்னு சொன்னால் அவ்வளோ வெக்கம் என்ன ஆத்திக்குட்டி இந்த மேசி அண்ணா விற்பா காசு கொடுத்து விற்பம் என்ன சொல்லு மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு அது மாமாவுக்கு நன்றி சொல்லு எங்க அந்த புத்தகம் புத்தகத்தோட தானப்பா புத்தகம் இல்லை புத்தகம் வந்து அப்போ அதில் வந்து இப்போ கொடுத்துருக்கேன் மழை வந்தால் வந்து வாங்கலாம் சொல்லி வந்து இப்போ ஃபஸ்ட்டு நாம் வந்து ஆத்திக்கு எடுத்து இந்த வீட்டை வச்சு ஆனாலும் சரியோ இப்படி புத்தகம் நேரம் பிடிக்கும் சரியோ ஆதி பட்டம் எல்லாம் போடணும் பிடிச்சி ஆமா நடுங்குது பிள்ளைய கழிஞ்சு வடியா பிடிக்கணும் பேனையை வடியா பிடிக்கணும் அண்ணாலே மேல அட கடவுளே முன்னுக்கு வந்தாலே முருகன் படம் தான் பாத்தியே ஓ அண்ணாலே மேல நாத்தி குடி இது ஒத்தி கலிகாடு அம்மாக்கு கலிகாடுங்க அம்மா பேனை கட தெரியாது பென்சில் இல்ல பென்சில் வாங்க சார் வந்துட்டார் கண்ணாடி போட்டுக்கொண்டு சார் கண் கொஞ்சம் பிரச்சனை வண்டடி அண்ணா இல்ல வேணாம் போட கூடாது இங்க வாங்க ஆனாது கையை நைஸா பிடிக்கணும் பிடிக்க தெரியாங்க பலம் தெரியாங்க ஓ மஞ்சள் நல்ல மண்டை சரி போட ஆனா ஆனந்தம் ஆனந்து சொல்ல முடியாது எல்லாம் சொல்லுவா வந்துட்டு எல்லாம் சொல்லுவா வெக்கப்படுறா சரி அப்ப அம்மா எனக்கு வந்து இப்ப காசு வேணும் ஆட்டோ டயர் ஒன்று மாத்தணும் அப்ப ஆத்திக்கிட்டு இதை கொண்டு விற்கிறேன் எனக்கு வாங்க கண்ணாடி இருந்தா தானே ஆத்திக்கிட்டு பிள்ளை சந்தோஷத்துக்கு இருந்தா தானே அப்ப அண்ணா கொண்டு வித்துட்டான்னு ஆட்டோக்கு வந்து டயர் மாத்த போகணும் தெரியும் இல்ல ஆட்டோ டயர் வந்து சரியில்லை பிடிங்களாமக்கா புத்தகத்தை பிடிங்க இல்ல அண்ணா அப்புறம் ஆட்டோக்குள்ள போக மாட்டேன் எப்படி ஆத்திக்குட்டி வந்து இப்படி ஒரு பொருள் ஒன்று கிடைச்சி வந்து நினைச்சு பார்க்கல ஆத்திக்குட்டி வந்து அப்ப ஆத்திக்குட்டி கதை ரெண்டு கேட்டு நாங்க வீடியோ ஆத்திக்குட்டி ஆத்திக்குட்டி பிள்ளைக்கு இந்த மேசை கிடைச்ச பிள்ளை சந்தோஷமோ அப்ப பிள்ளைய மாமாவுக்கு வந்து என்ன சொல்ல போறீங்க நன்றி சொல்லு மாமா நன்றி சொல்லுங்க குட்டி கொஞ்சம் அண்ணா சொல்லுங்க அண்ணா பாரு ஆதி மாமா நன்றி சொல்லு மாமா நன்றி சொல்லு நன்றி சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களோ ஏ நன்றி மாமாவோட கதைப்ப இல்ல நல்லா
அம்மா நம்ம போட்டு சாச்சிடாம சாட்சி இல்லை ஐயோ இல்லாட்டி மாமா அங்கே எடுத்துருக்காங்க கோல் வந்து மாமா வந்து வேலையை போய் பராடிக்கல அது இல்ல அடிச்சு போட்டு ஆதி என்ன கை கை கொடுப்பாங்க கேமரா ஆன் பண்ணாலும் சீக்கிரம் என்ன அது வந்து கதைக்க மாட்டோம் கேமரா ஆன் பண்ணா அம்மா போல வைக்கவங்க அம்மா நானும் எங்கட அம்மா அம்மா இல்ல உங்களுடைய அம்மா என்ன பெத்த அம்மா அம்மா மாதிரி சரியான வெக்கம் அந்த ஆதி குடிக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பிள்ளைங்க படிப்பு விஷயம் நாங்கள் ஆதிக்குடியில் வந்து எடுத்தோட விஷயத்துல இருந்தாலும் வந்து இப்போ நேசரிக்கு வந்து தை மாதம் போகிறோம் இதெல்லாத்தையும் உண்மையில இதெல்லாம் ஒரு உண்மையில என்ன சொல்றது சரியான ஒரு ஊக்குவிப்பு என்ன அது அந்த அண்ணன் சொல்லிட்டு வராக்கா ஆதிக்குடி எப்பவுமே படிச்சு நல்ல நல்ல மாதிரி படிப்பீங்க நான் செத்தாலும் இந்த பிள்ளை நல்ல ஒரு நிலையில வரணும்லாம் சொல்லி கதைப்பாரு இந்த பிள்ளை அந்த ஆதிக்குடியில வந்து சரியான விருப்பம் அதே நான் ஆதிக்குடியில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அண்ணாக்கு அவ்வளோ டச் ஆகினு சொன்னா உண்மையில முந்தி அடிக்கடி நாங்கள் ஆதிக்குடிக்கு கொஞ்சம் வருத்தங்கள் அது சொல்லி கொண்டு திட்டான் அப்போ மெல்லிசா இருக்குதுன்னு சொல்லி அதில் அப்படி ஒரு பாசம் வந்து உண்மையாங்கட வீடியோ பார்க்கறதுக்கு மெயின் ஆளாக இருந்தது ஆதிக்குடி தானா ஆனால் உண்மையில அந்த பாசத்தை வந்து இன்னும் வரைக்குமே அந்த அண்ணா ஒரு துளி கூட குறைச்சது இல்லை உண்மை எப்படி சொல்கிறேன் அந்த அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிடைச்ச வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து கால் பண்ணி வந்து இப்போ நான் வந்து என்னன்னு சொல்கிறேன் யாரும் தெரியல இப்போ ஆன்சர் பண்ணி கேட்க முதல் தொடக்கத்தை யூடியூப் தொடங்கி ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு நான் ஆன்சர் பண்ணி கேட்க வந்து குறை அப்போ நான் ஆன்சர் பண்ணேன் அப்போ நிறைய கோல் இப்படி இங்கே இந்த அப்படி லைனுக்கு வந்து கோல் வந்து அப்படி எடுத்துட்டு நான் ஆன்சரே பண்ணல அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் அண்ணா அம்மானு நம்பர் இப்போ சொல்ல அப்போ அவர் வந்து தம்பி ஒருக்கா நீங்கள் கால் பண்ணி கேட்கணும்னு சொல்லி அப்போ நாங்கள் பெஸ்ட்டு வந்து கால் பண்ணி கேட்டேன் தம்பி அம்மாவோட நீங்கள் கேட்க சொல்றீங்க அப்போ யாருன்னே தெரியும் அவரால் வந்து அம்மா கையப்பான்னு கேட்டிருந்தாரு அண்ணா சொன்னால் அப்படி இல்லைண்ணா நீங்கள் வந்து எங்களுடைய வீடியோ வந்து நேசிச்சு பார்க்குறேன் நீங்கள் வந்து அப்போ எங்களுடைய வீடியோ நேசிச்சு பார்க்குறது வந்து என்ன காய்ச்சா வந்து நான் கைப்பேன் நம்ம அப்போ நேசிச்சு பார்க்கணும் கேட்பேன் சொல்லி அப்போ அப்படித்தான் வந்த உறவு வந்து ஆனால் இந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு உறவு வரும்னு சொல்லி யாருமே நினைக்கிறேன் நம்ம ஆதிக்குட்டியை நேசிச்சு இப்படி ஒரு ஆதிக்குட்டிக்கான மாமா வந்து இப்படி கிடைக்கணும்னு சொல்லி நேசிக்கிறேன் அப்படித்தான் வந்து உண்மையில வந்து எங்களுக்கு என்ன சொல்றது எவ்வளோ உறவு வந்து இந்த யூடியூப்பால் வந்து கிடைச்சிக்க நம்ம நிறைய உறவுகள் வந்து சொல்ல கணக்கில் எல்லா இடத்துலையுமே வந்து உறவுகள் வந்து எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் சொல்லலாமே அப்படித்தான் வந்து அவங்களும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாசம் வச்சுக்காங்க நாங்களும் அவங்க மேலே நிறைய பாசம் வச்சுக்கோங்க நம்ம எங்களோட உறவுகளுக்கு சரி ஓகே இப்போ சந்தோஷம் தானே நம்ம உண்மைக்குமே அந்த அண்ணாவுக்கு நாங்க வந்து எங்களோட குடும்ப சார்பா நாங்க நன்றி சொல்றோம் என்னன்னு சொன்னா எங்களோட ஆதிக்குட்டி வந்து இவ்வளவு தூரம் நேசிச்சு படிப்பு அடுத்து வந்து இன்னும் ஒன்று சொல்லியிருந்தார் வந்து இந்த ஆதிக்குட்டிக்கு இந்த கதிரை பேச எடுக்கிற வந்து நீங்க வீடியோல ஒன்றும் காட்ட விடான்னு சொல்லியிருந்தாரு உண்மையில வந்து காட்டு சொல்லியிருந்தாரு அந்த எனக்கு அம்மா கைக்கு வந்து இந்த காதுக்கு வந்து கேட்டு வந்து நான் பக்கத்துல இருந்த வந்து சொல்லியிருந்தேன் வந்து இந்த கதிரை மேச எடுக்கிறதோ ஒன்றுமே அந்த வீடியோ காட்டு நான் சொன்னேன் நான் சொன்னேன் அம்மா சொல்லியிருந்தா இல்லைன்னா நீங்க வந்து இப்படி செஞ்சிருக்கீங்க ஆதிக்குட்டிக்கு இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க நாங்க எங்களுக்கு வர எதுவா இருந்தாலும் வந்து எங்களுடைய உறவுகளுக்கு வந்து கட்டாயம் வந்து காட்டுவோம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு வந்து எங்களுடைய உறவுகள் வந்து எவ்வளவு நேசிச்சு தராங்களோ என்ன தராங்களோ வந்து அதை வந்து எங்களுடைய சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் நம்ம அதுக்கு வந்து நான் தடுக்க மாட்டேன் எதுவா இருந்தாலும் வந்து சொல்லுவேன் ஆனா அப்படி வந்து இந்த அண்ணா சொல்லுறது வந்து இல்ல இந்த வீடியோ ஒன்றும் இதை போட வேண்டாம் விடுங்கன்னு சொல்லிதான் பிள்ளைக்கு வந்து விருப்பம் ஆசையா வாங்கி கொடுத்து நீங்க அது வீடியோ காமிக்க வேணாம்னு சொல்லியிருந்தவர் ஆனா அது எங்களுக்கு வந்து இல்ல அதில வச்சு பாசத்தை நாங்கள் வெளிப்படுத்துறோம் அப்படியே வந்து ஒரு மழையும் வந்து இப்ப துளி துளியாக வந்து பெஞ்சு கொண்டிருக்கு அப்போ நாங்களும் வந்து பார்த்துட்டு வந்து இப்போ இந்த வீடியோ வந்து முடிச்சுட்டு வந்து எங்களுடைய பழைய வீட்டு உக்க போகணுமே நம்ம என்ன சொன்னால் அங்கேயும் வந்து போய் கிடக்கிற பழைய போய் வந்தால் நல்லதானே நம்ம அப்படி போவாங்கிட்டா அந்த வீடு வந்து கூடான்னு சொல்லுவாங்க சரி அப்போ அங்கே வந்து போக போகிறோம் அப்போ அதுக்கு முன்னே சரியா முடிச்சு சொல்லுங்க நம்ம நன்றி சொல்லி கொண்டு நாங்கள் வீடியோ முடிச்சுக்கோ அந்த அண்ணாக்கு வந்து உண்மையிலே ரொம்ப நன்றி ஆமாம் ஒரு ஏதாவது சொல்ல போறீங்களோ ஒன்றும் இல்லை சரி ஓகே அப்போ இந்த வீடியோ இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்றும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்